புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 6 இறைவார்த்தைகள் 7 தொடக்கம் 15. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது பிற இனத்தவர்களைப் போல பிதற்ற வேண்டாம். மிகுதியான சொற்களை அடுக்கிக் கொண்டே போவதால் தங்கள் வேண்டுதல் கேட்கப்படும் என அவர்கள் நினைக்கிறார்கள். நீங்கள் அவர்களைப் போல் இருக்க வேண்டாம். ஏனெனில் நீங்கள் கேட்கும் முன்னரே உங்கள் தேவையை உங்கள் தந்தை அறிந்திருக்கிறார். ஆகவே நீங்கள் இவ்வாறு இறைவனிடம் வேண்டுங்கள்: விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. இன்று தேவையான உணவை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னித்துள்ளது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோனிடம் இருந்து எங்களை விடுவியும். மற்ற மனிதர் செய்யும் குற்றங்களை நீங்கள் மன்னிப்பீர்களானால் உங்கள் விண்ணகத் தந்தையும் உங்களை மன்னிப்பார். மற்ற மனிதரை நீங்கள் மன்னிக்காவிடில் உங்கள் தந்தையும் உங்கள் குற்றங்களை மன்னிக்க மாட்டார். சிந்தனை: இயேசுவின் காலத்து புற இனத்தவர்கள் பலர் வெறும் விடாமுயற்சியுடனும் சில மந்திர சொற்களை நீண்ட நேரம் திரும்ப திரும்ப சொல்வதாலும் இறை செயல்களை தங்களால் கையாள முடியும் என்று நம்பினர். இதற்கு மாறாக இயேசு உண்மையான செபம் என்பது தந்தையின் பராமரிப்பின் மீது நம்பிக்கை வைப்பதே தவிர அவரை கட்டாயப்படுத்துவதில் இருப்பதில்லை என்று விளக்குகிறார். கிறிஸ்தவ செபம் என்பது எம் இதயங்களை கடவுளின் திருவுளத்துடன் ஒன்றிணைப்பதே தவிர அவரை வலியுறுத்துவது அல்ல. ஆண்டவரின் செபத்தை பற்றிய ஆழ்ந்த ஒரு பார்வையை புனித தோமஸ் அக்வைனஸ் தருகின்றார். செபம் என்பது நம் விருப்பங்களை கடவுள் முன் வெளிப்படுத்துவதால் நாங்கள் எதை விரும்ப வேண்டும் என்பதை மட்டும் கேட்க வேண்டும். ஆண்டவரின் செபம் நாம் விரும்ப வேண்டிய அனைத்தையும் கொண்டிருப்பது மட்டுமல்ல, அவற்றை சரியான ஒழுங்குமுறையிலும் முன்வைக்கின்றது. இதனால் எமது விருப்பங்கள் மட்டுமல்ல, எமது உள்ளமும் வடிவமைக்கப்படுகிறது. உள்ளத்தில் உண்மை நுழைவதில் இருந்து செபம் தொடங்குகிறது என்று புனித தோமஸ் அக்வைனஸ் கூறுகின்றார். நல்லது எது என்பதை நாம் தெரிந்து கொண்டு அதை விரும்புவதற்கு முன் உண்மையில் கடவுளின் பார்வையில் நல்லது எது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் கற்பித்த செபத்தின் முதல் 3 விண்ணப்பங்களும் கடவுள் விரும்புவதை வெளிப்படுத்துகின்றன. அவை மிக உயர்ந்த நன்மையாகிய கடவுளின் மகிமையில் கவனம் செலுத்துகின்றன. 1. உமது பெயர் தூயது என போற்றப்பெறுக என்பது கடவுளின் தூய்மை அங்கீகரிக்கப்பட்டு மதிக்கப்பட்டு எமது சாட்சிய வாழ்வால் உலகத்திற்கு வெளிப்படுத்த வேண்டும் என்பதை விளக்குகின்றது. 2. உமது ஆட்சி வருக என்பது கடவுளின் ஆட்சி நம் உள்ளங்களில் நிலைநாட்டப்படவும் கால முடிவில் அவரது ஆட்சி நிறைவு பெறவும் வேண்டும் என்பதாகும். 3. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக என்பது விண்ணுலகில் புனிதர்களும் வானதூதர்களும் கீழ்ப்படிவது போல் நம் விருப்பங்கள் கடவுளின் திருவுளத்துக்கு மட்டுமே இணங்க வேண்டும் என்பதாகும். கடவுளை மகிமைப்படுத்திய பின் நமது சொந்த தேவைகள் பக்கம் நாம் திரும்புகின்றோம். இந்த தேவைகளும் நாம் கடவுளை சார்ந்திருக்கவே அழைக்கின்றன. இன்று தேவையான உணவை எங்களுக்கு தாரும். இந்த வார்த்தைகள் இவ்வுலகு சார்ந்த உணவுக்காகவும் ஆன்மீகம் சார்ந்த நற்கருணை உணவுக்குமான ஏக்கமாக அமைகிறது. எமது உள்ளங்கள் மாற்றமடையும் போது வெறும் இவ்வுலக உணவுக்காக மட்டுமல்ல,
வாழ்வின் அப்பமாகிய கிறிஸ்துவுக்காகவும் பசிகொள்ளலாம். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னித்துள்ளது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும் என்பது கடவுளின் இரக்கத்திற்கான மன்றாட்டாகும். நாம் அவருடைய இரக்கத்தை பெற விரும்பினால் மற்றவர்களுக்கும் மன்னிப்பை வழங்க வேண்டும். அப்போது அதுவே பழி வாங்குவதை விட இரக்கத்தை விரும்பச் செய்கிறது. எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். இது பாவத்துக்கு நம்மை இட்டுச் செல்கின்ற சூழ்நிலையை தவிர்க்க கடவுளின் உதவியை கோருகின்றது. அருள் வளர வளர பாவத்தை வெறுக்கத் தொடங்குவோம். தீயோனிடம் இருந்து எங்களை விடுவியும் என்பது பாவம், சாத்தான் மற்றும் கடவுளிடம் இருந்து நம்மை பிரிக்கும் அனைத்து தீமையில் இருந்து விடுபட்டு தூய்மையான ஏக்கத்தின் வழியாக கடவுளுடனான இறுதி ஒன்றிப்பை நாடும் வேண்டுதலாக இது அமைகிறது. ஆண்டவர் இயேசு கற்றுத்தந்த இந்த செபத்தை இன்று சிந்திப்போம். இந்த செபத்தை ஆறுதலாக அர்த்தம் புரிய திரும்ப திரும்ப சொல்லி எங்கள் உள்ளங்களையும் விருப்பங்களையும் ஆண்டவரின் திருவுளத்துக்கு ஏற்ப வடிவமைப்போம். அதன் மூலம் அருள் எமது மனதை ஒளியூட்டவும், மன விருப்பங்கள் வலுவடையவும், உணர்வுகள் மாற்றி அமைக்கப்படவும் அனுமதிப்போம். செபம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையில் இருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென்.